இன்றைக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க அரசு பள்ளியில் அனைத்திலுமே தலைமை ஆசிரியருக்கு. அதுல ஒவ்வொரு வகுப்பறையிலையும் மாணவர் யாராவது போதைப் பொருள் பயன்படுத்துறாங்களான்னு. எவ்வளவு அவமானமா இருக்குது. ஒரு அரசாங்கம் தலைமை ஆசிரியருக்கு, அரசு பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியருக்கு ஒரு சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கையில் உங்களுடைய பள்ளியில வகுப்பறையில எந்த மாணவன் இந்த போதை பொருள் பயன்படுத்துகிறார் விவரத்தை கேட்டுக்கிறாங்க. ஏயா இதுக்கா அரசாங்க பள்ளிக்கூடம் நடத்துறோம்? உங்க பள்ளியில யார் சிறந்த மாணவன் கேளு, சிறந்த விளையாட்டு வீரன் கேளு, சிறந்த ஒழுக்கமுள்ளவன் கேளு. அதை விட்டுட்டு நம்ம மாணவர்களை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக இந்த அரசாங்கம் தலைமை ஆசிரியருக்கு இப்படிப்பட்ட சுற்றறிக்கை விட்டு அரசாங்கம் தொடர வேண்டுமா? துணை முதலமைச்சர் திரு உதயநிதி போதைக்கு ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கிறார். இப்பதான் உறுதிமொழி எடுக்கிறார். இன்றைக்கு 4 ஆண்டுமா போதைப் பொருள் அமோக விற்பனை நடந்துகிட்டு இருக்குது. இப்பதான் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கிறார். இதோட முதல்ல டிஜிபி இருந்தார், யாருன்னு உங்களுக்கு தெரியும், போய் பெற்று போயிட்டார். இந்த போதை பொருளை ஒழிப்பதற்கு 2.0 3.0 4.0 போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் அளிக்கக்கூடிய திட்டத்தை தான் கொண்டு வராங்க. இப்ப கூட ஹைட்ரோ கார்பன் 20 இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டதாக பத்திரிகையில செய்தி வந்தது. அதுக்கு சியா கமிட்டி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த துறையுடைய அமைச்சர், நிதி அமைச்சர் சொல்றார் எங்களுக்கு தெரியலன்னு. தெரியாத ஒரு அரசாங்கம் நடக்குமா? நடக்குங்களா? ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்து அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பா அம்மா மினி கிளினிக் நடைபெற்று வந்தது. அங்க இருக்கின்ற ஏழைகளுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா உடனே அருகில் இருக்கின்ற அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். அது இந்த அரசுக்கு பொறுக்கல. ஏன்னா இந்த திட்டம் சிறப்பா செயல்பட்டு இருந்தது. இதனால அதிமுக கட்சிக்கு நல்ல பேர் கிடைச்சிட்டு இருந்தது. அதனால அரசியல் கால் புடிச்சின் காரணமாக அம்மா மினி கிளினிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணியிருக்குது. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க 2000 அம்மா மினி கிளினிக் தான் ரத்து பண்ணிருக்கிறீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்த பிறகு 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும்.